Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.3ல இருக்க third sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that factor theorem and splitting the midterm பத்தி தெரிஞ்சுக்க மேல கார்டன் descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.3 sum number 3. Find the value of k if x is equals to 1 is a factor of p of x in each of the following cases. இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் x minus 1 ஃபேக்டரா இருந்தா தென் அதுல இருக்கிற k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே வில் சி சே சப்டிவிஷன் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்டிவிஷனுக்குமே x minus 1ங்கிறது தான் ஃபேக்டர். ஸோ x minus 1ங்கிறது ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x minus 1 is a factor அப்படின்னா x ஓட வேல்யூ 1. ஸோ கொடுத்திருக்க வேல்யூ இப்போ p of x இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சம் பாலினாமியல் இருக்குன்னா p of 1 ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பாலினாமியல்ல நமக்கு சம் unknown k கொடுத்திருக்காங்க. அந்த k ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி சப்டிவிஷன் 1 பாருங்க p of x is equals to x square plus x plus k ன்னு இருக்கு. ஹியர் xக்கு பதிலா நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு k ஓட வேல்யூவை we have to find it out. So x க்கு பதிலா 1 ன்னு போடுங்க. p of 1 will be equals to x க்கு பதிலா 1 square 1 plus k. ரைட்டா? p of 1 ஓட வேல்யூ 0 தான். ஏன்னா x minus 1ங்கிறது ஃபேக்டர்னே சொல்லிட்டாங்க. அப்ப இதோட வேல்யூ 0 equals to 1 plus 1 plus k. அப்ப k plus 2 will be equals to 0 and k will be equals to negative 2. So first subdivisionக்கு k ஓட வேல்யூ negative 2 அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். புரிஞ்சுதா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா similarly p of x ஓட வேல்யூ 2x square plus kx plus root 2 கொடுத்திருக்காங்க. இங்கே x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. That is p of 1 will be equals to 2 into 1 square plus k into 1 plus root 2. So இந்தோட வேல்யூ வந்து 0 equals to 2 plus root 2 plus k. அப்ப k will be equals to negative of 2 plus root 2 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம் செகண்ட் சப்டிவிஷனுக்கு. ஓகே ஸோ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் the same process xக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏன்னா x minus 1 is a factorன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ p of 1 will be equals to k into 1 square minus root 2 into 1 plus 1. இதோட வேல்யூ 0. So 0 will be equals to k minus root 2 plus 1. So k will be equals to root 2 minus 1. இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். That's it. So k ஓட வேல்யூ வந்து root 2 minus 1 தேர்ட் சப்டிவிஷனுக்கு கிடைச்சிருக்கு. Finally fourth சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா p of x is equals to kx square minus 3x plus k. இங்கேயும் x க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So p of 1 will be equals to k into 1 square minus 3 into 1 plus k. இங்க ரெண்டு இடத்துல k கிடைச்சிருக்கு. So 0 will be equals to k minus 3 plus k. Right? So 2k minus 3 will be equals to 0. 2k will be equals to 3. K will be equals to 3 by 2. Okay, so just a normal equals to அந்த பக்கம் கொண்டு வந்து just to sort the things out. Okay வா? So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 2.3ல செகண்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்கோ. உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் exercise 2.3ல இருக்க ஃபோர்த் சம் பத்தி தெரிஞ்சுக்கோ. உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.